அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி விதிப்பால் திருப்பூரின் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 1ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஜவுளித்துறையினரின் கோரிக்கை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஆடைகள் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டப்படக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுதோறும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி விதிப்பால் ஆர்டர்கள் எடுக்க முடியாத நிலைக்கு பின்னலாடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளை இழந்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தற்போதைய நிலையில் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகளை மத்திய அரசு அழைத்து பேச வேண்டும் என்றார். இந்த வரி விதிப்பின் மூலம் பனியன் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை ஒன்றிய அரசு அவர்களின் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை கோரி பெற வேண்டும். கோரி பெற்று அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இந்த வரி உயர்வு ஏற்படுத்தியுள்ள விளைவுகளில் இருந்து இந்த பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும். இந்நிலையில் வரக்கூடிய 1ஆம் தேதி தாக்கலாக உள்ள மத்திய பட்ஜெட்டில் வங்கி கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வதோடு பிற கடன்களை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவுளித்துறை சேர்ந்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை மத்திய அரசு இந்த பட்ஜெட்டின் வாயிலாக தள்ளுபடி செய்யறதுக்கு முன் வரணுங்க. அப்படி வந்தால் மட்டுமே இந்த அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் 45% பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களை பாதுகாக்க முடியும். அவங்களை பாதுகாத்தால் மட்டுமே புதிய சந்தைகள், புதிய நாட்டோட நம்ம வர்த்தக ஒப்பந்தங்கள் போடும் போது அவங்க புதுசா தொழில் தொடங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதனால இந்த கடனை முழுமையா தள்ளுபடி பண்றதுதான் இந்த பட்ஜெட்ல அவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதிபர் டிரம்பின் 50% வரி விதிப்பால் அமெரிக்க ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டக்கூடிய நிலையில் இந்திய தயாரிப்புகள் மீது 500% வரை வரி விதிக்கக்கூடிய மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தங்கள் நிலை மேலும் சிக்கலுக்குள்ளாகும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் மோடி ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி என்று கூறினார். ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தினர். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்திற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை இறுதி செய்து மேடையேற்ற தீவிரம் காட்டி வந்தது பாஜக. இதற்காக ஜனவரி 20ஆம் தேதியன்று இரவு சென்னை வந்தார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொடர்ந்து 21ஆம் தேதி கோயல் டிடிவி தினகரன் இடையே சந்திப்பு நடைபெற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்தது. பின்னர் பியூஷ் கோயலை ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரும் பாமக தலைவர் அன்புமணியும் சந்தித்தனர். ஆடிட்டர் குருமூர்த்தியுடனும் ஆலோசனை நடத்தினார் பியூஷ் கோயல். தொடர்ந்து நேற்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பியூஷ் கோயலுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து எஸ்பி வேலுமணி, கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும், பாஜகவிலிருந்து நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், எச். ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு கோயல், இபிஎஸ் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து மூவரும் செய்தியாளர்களை சந்திக்க ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா எனும் கேள்விக்கு பியூஷ் கோயல் பதிலளித்தார். We are a family and we work like a family and we will take all decisions like a family. எதிர்வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் கூறினார்.
சின்னங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரும் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினர். நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்து வந்திருக்கோம், பேசுவாங்க, நல்லபடியாக முடியும். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தலைவர்கள் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று இரவு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் செங்கல்பட்டு, விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, நெல்லை வழியாக நாளை பிற்பகல் 1 மணிக்கு கன்னியாகுமரி வந்தடைய உள்ளது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து வரும் 26ஆம் தேதி இரவு 9:35 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை 10:15 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடைய உள்ளது. இந்த சிறப்பு ரயில்களில் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள் மட்டும் இடம்பெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குன்னத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிகிச்சை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது மருத்துவம், மகப்பேறு, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட 25 வகையான சிறப்பு சிகிச்சைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை முகாமில் வழங்கினர். கொலை முயற்சி வழக்கில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் சேலத்தில் ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினரான அருள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அன்புமணி தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் எம்எல்ஏ அருள் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் அனைவரும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி எம்எல்ஏ அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அரசு ஊழியர்கள் போராட்டம், 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அரசு ஊழியர்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும் மிகுந்த அக்கறையோடு கவனிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் அரசு ஊழியர்களின் போராட்டம் குறித்து அதிமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை 99% நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். போராடும் அரசு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோமே தவிர அதிமுகவை போன்று எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்றும் கூறினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்து அரசு ஊழியர்களை தாங்கள் ஏமாற்றவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் 23 ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளதாக கூறினார். அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்திருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் திமுகவுக்கு ஆதரவான சங்கங்கள் தான் இனிப்பு ஊட்டியதாக இபிஎஸ் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும் மிகுந்த அக்கறையோடு கவனிப்பதாகவும் கூறிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் முதல்வராக இருந்தபோது அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து கொச்சைப்படுத்தி பேசியதை நாடு மறந்துவிடவில்லை என்றும் மு.க. ஸ்டாலின் கூறினார். சத்துணவு ஊழியர்கள், பகுதிநேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக நேரமில்லா நேரத்தில் கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சனை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி விவாதிக்க வேண்டுமென இபிஎஸ் வலியுறுத்தினார். அதற்கு அதிமுகவின் தீர்மானத்திற்கு பதில் தயாரித்துவிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய நிலையில் இதனை ஏற்காத அதிமுகவினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 அவரில் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியுது. முன்னதாக பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. 100 நாட்கள் பணிக்காலம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அறிவித்த திமுக தற்போது வரை நிறைவேற்றவில்லை என கூறிய இபிஎஸ் மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ளதை தாங்கள் வரவேற்றதாகவும் ஆனால் பெயரை மாற்றக்கூடாது என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதில் பதிலளித்த முதல்வர் அதிமுகவிடம் கேள்வி கணைகளை தொடுத்தார். எதிர்க்கட்சி சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு?
அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க தான், நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பேரவையில் இன்று தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார்.